ஓமன் வளைகுடா அமெரிக்க கப்பல்களின் இடுகாடாக மாறும். இது ஏதோ ஒரு திரைப்பட வசனம் அல்ல. ஈரானின் மிக மூத்த ராணுவ ஆலோசகரான மொஹசென் ரசாய் உலகத்தையே அதிர வைக்கும் வகையில் அமெரிக்காவிற்கு விடுத்துள்ள ஒரு பகிரங்க எச்சரிக்கை. வாஷிங்டன் மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகைக்கு எதிராக ஈரான் தனது ஆக்ரோஷமான இறுதி நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. உடனே வெளியேறுங்கள், இல்லையெனில் விளைவுகளை சந்தியுங்கள் என்பதே ஈரானின் அந்த சிதற வைக்கும் செய்தி. ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பேசிய மொஹசென் ரசாய் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஒரு போர் பிரகடனமாகவே தாங்கள் கருதுவதாக தெரிவித்துள்ளார். நாங்கள் இதுவரை காட்டிய பொறுமையை எங்கள் பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். எங்கள் உரிமையை பாதுகாக்க திருப்பி தாக்கும் இயற்கை உரிமை எங்களுக்கு உண்டு என்று அவர் மிக காட்டமாக கூறியுள்ளார். இதில் ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், அமெரிக்க கப்பல்கள் ஏற்கனவே ஈரானிய படைகளால் தாக்குதலுக்கு உள்ளாகி சேதமடைந்து உள்ளதாகவும், ஆனால் அமெரிக்கா அந்த உண்மையை உலகிற்கு மறைத்து வருவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்களில் எரியும் அமெரிக்க கப்பல்களை தெளிவாக பார்க்க முடியும் என்றும், ஆனால் ட்ரம்ப் அரசு இதனை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் ஈரான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள இந்த கடற்படை முற்றுகையால் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் நடுவழியிலேயே இடமறிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அதிபர் ட்ரம்ப் முன்பை விட கடுமையான தாக்குதல்களை ஈரான் சந்திக்கும் என்று எச்சரித்துள்ள நிலையில் ஈரானோ ட்ரம்பிற்கு ஒரு கெடு விதித்துள்ளது. ஒன்று, இந்த முற்றுகையை நீக்க வேண்டும், இல்லையெனில் சாத்தியமில்லாத ஒரு ராணுவ மோதலை சந்திக்க தயாராக வேண்டும் என்பதே ஈரானின் மிரட்டல். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகள் ஒவ்வொரு மணி நேரமும் மூடிக்கொண்டு இருக்கும் நிலையில் ஓமன் வளைகுடா ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறப்போகிறதா என்ற அச்சம் உலக நாடுகளிலேயே எழுந்துள்ளது. ஒருவேளை போர் வெடித்தால் அது உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை அடியோடு பாதிக்கும் என்பதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இப்போதே எகிர தொடங்கியுள்ளது. ட்ரம்பின் பிடிவாதமும் ஈரானின் ஆக்ரோஷமும் உலகத்தை ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி தள்ளுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.